பூந்தமல்லியில் பெண்கள் விடுதி வளாகத்தில் குப்பையிலிருந்து பச்சிளம் குழந்தை கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் இளம்பெண் மற்றும் இளைஞர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றனர். அது தங்களது குழந்தைதான் என்று கூறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் கழிவறையில் குழந்தையை பெற்று குப்பையில் வீசிச் சென்ற கொடூர சம்பவத்தின் பின்னணி என்ன? பூந்தமல்லி ராமானுஜகூட தெருவில் பெண்கள் விடுதி அருகே குப்பை கொட்டும் பகுதியில் கடந்த 15ஆம் தேதி பிறந்து சில நாட்களேயான பச்சிளம் குழந்தை ஒன்று 2 நாட்களாக அழுதபடி கிடந்துள்ளது. குழந்தையின் உடலில் எறும்புகள் மொய்த்த நிலையில் அழுது கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த யுவராணி என்ற பெண் அந்த குழந்தையை மீட்டுள்ளார். பொதுமக்களின் உதவியுடன் அந்த பெண் குழந்தையை பூந்தமல்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்துள்ளார். குழந்தைக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் மேல் சிகிச்சைக்காக எழும்பூரில் உள்ள குழந்தைகள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. குழந்தையின் உடலில் எறும்புகள் கடித்த காயங்கள் இருந்ததால் குழந்தைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பூந்தமல்லி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று குழந்தையை வீசிச் சென்ற நபர்கள் யார் என விசாரித்து வந்தனர். அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் அருகில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கியிருக்கும் பெண்களிடமும் விசாரணை நடத்தினர். குழந்தை கிடைத்த பிறகு விடுதியில் இருந்து சென்ற பெண்கள் சிலரின் செல்போன் எண்களையும் பெற்று போலீசார் விசாரித்து வந்தனர். இந்நிலையில் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் காதல் ஜோடி ஒன்று குப்பையில் கிடைத்த குழந்தை தங்களுடையது என கூறி சரணடைந்தனர். இருவரும் ஏற்கனவே முன்ஜாமீன் பெற்ற அந்த மனுவோடு சரணடைந்ததால் அவர்களை மேஜிஸ்ட்ரேட் விடுதலை செய்தார். போலீசார் அவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. திருவாரூரைச் சேர்ந்த அந்த பெண் பூந்தமல்லியில் உள்ள பெண்கள் விடுதியில் தங்கி ஸ்ரீபெரும்புதூர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்துள்ளார். அப்போது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞருடன் காதல் ஏற்பட்டு இருவரும் நெருங்கி பழகி வந்துள்ளனர். இதில் கர்ப்பமான அந்த பெண் அதை பெற்றோர் மற்றும் உடன் தங்கியிருந்த தோழிகளிடம் மறைத்துள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று கழிவறைக்கு சென்றபோது அந்த பெண்ணுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது. கழிவறையிலேயே திடீரென குழந்தை பிறந்ததால் யாருக்கும் தெரியாமல் கழிவறையில் உள்ள ஜன்னல் கண்ணாடியை எடுத்து அருகில் இருந்த குப்பை கொட்டும் இடத்தில் குழந்தையை போட்டுவிட்டு சென்றது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அன்று முதல் தனது செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்து விட்டிருந்துள்ளார் அந்த பெண். போலீசார் அந்த பெண்ணின் செல்போன் எண்ணுக்கு ஏற்கனவே தொடர்பு கொண்டு விசாரிக்க முயன்று கொண்டிருந்தனர். அவர் மீது போலீசாருக்கு சந்தேகம் வலுத்த நிலையில் அவரை பிடித்து விசாரிக்க முயன்றபோதுதான் தற்போது நீதிமன்றத்தில் சரணடைந்தது தெரிய வந்துள்ளது. அந்த குழந்தைக்கு DNA பரிசோதனை செய்யப்பட்டு இவர்களிடம் ஒப்படைக்கப்படுமா அல்லது குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்படுமா என்பதை குழந்தைகள் நல வாரிய அதிகாரிகள் முடிவு செய்வார்கள் என தெரிகிறது.